Next question, a circle of diameter 50 mm rolls along a straight line without slipping. ஓகேவா? ஸோ என்னது ஒரு சர்க்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் என்னது அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, எந்த ஒரு ஸ்லிப்பும் ஆகாமல். ஓகேவா? ஸோ ட்ரா த கர்வ். ஸோ அப்போது அது எப்படி அந்த சப்போஸ் அது வந்து கீழே விழாமல் அது வந்து என்னது ரோல் ஆகுது. ஸோ ரோல் ஆகும்போது அதனுடைய பாத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ரா த கர்வ் traced out by the point on the circumference. So also draw its tangent and normal. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன், ஸோ டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 mm. ஸோ D is equal to 50 mm. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் உடைய ஃபார்முலா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு டி. ஸோ என்ன பண்ணுங்க, பை இன்ட்டு டி உடைய வேல்யூ 50. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 15.7. ஓகேவா? 15.7. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 157.07. இது எப்படி வரும்? எம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்கள் ட்ராயிங் போர்டை இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம கிட்டே எவ்வளோ கேட்டிருக்காங்க 50 mm டயமீட்டர் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் ஹாஃப் எவ்வளவு 25. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் 25க்கு ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 25. ஓகேவா? ஸோ 25க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. பட் டபுள் லைன் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிங்கிள் லைனாக இருக்கணும். அது மேலேயே வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டபுள் லைனாக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டாக டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதனுடைய வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சென்டர் லைன் கிராஸ் ஆகும். எனக்கு அது லைட்டாக கிராஸ் ஆகலை. நான் லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன். ஸோ ரப்பன்ற லைட்டாக பார்த்து ரப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சென்டர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக பாயிண்ட் எடுத்தால் கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கா, இல்லை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 30, 60 அது மாதிரி 30 டிஸ்டன்ஸாக பண்ணிக்கோங்க. இந்த 30 நான் மார்க் பண்ணுறேன். எல்லாமே லைட்டாக தான் மார்க் பண்ணுறோம். ஓகேவா? 30, 60, 90, 120, 90க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 120 தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 120, 150 கரெக்டாக. நெக்ஸ்ட் இந்த 180 வந்து 30 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமா, இந்த மார்க் பண்ணியிருக்கிறது இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. இதுவும் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த சைடு ஒரு ட்ரா பண்ணுங்க, லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட் இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது வழியாக என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் ஜாயின் ஆகும். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இது வெர்டிக்கல். இது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேலை இது வழியாக தான் இது பாஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ எப்படி 30, 60, 90, 120, 150 குறிச்சிங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்டரை
இது அப்படியே ரிவர்ஸ்ல வச்சு இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க 150 180 குடிச்சிட்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸை கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த லைன் இந்த பாயிண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் இங்க பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இது சேமா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லைன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ரப் பண்ணிக்கணும். லைட்டா தான் வைக்கணும், அதே மாதிரி நம்ம ரப் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்ம நேமிங் கொடுக்க போறோம். ஸோ நேமிங் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னா எங்கிருந்து கொடுங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கார்னர் இருக்கா, ஸோ இது வந்து சென்டர் லைனு. ஸோ நெக்ஸ்ட் சென்டருக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுங்க. 1 2 இது உங்களோட இஷ்டம் தான். 12 பார்ட்ஸ் தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க 8 பார்ட்ஸாக கூட பிடிச்சிக்கலாம். ஓகேவா, 9 10 11 12. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 157 நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சிருந்தோமா. 157 நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இந்த 12 இருக்கா, ஸோ 12 இருந்து என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்க இந்த கார்னருக்கு வந்துக்கோங்க. உங்களுடைய பேப்பருடைய இது எங்க கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க உங்க பேப்பர் கார்னருக்கு வந்துக்கோங்க. ஸோ கார்னர்லேருந்து என்ன பண்ணுங்க அப்படியே மேலே கொண்டு போயிடுங்க. ஓகேவா, ஸோ கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 157 வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரம் த சென்டர்ல இருந்து, ஓகேவா, ஃப்ரம் த சென்டர்ல இருந்து எவ்வளோ அப்போ மார்க் பண்ணோம் 15.7 தான் நம்ம என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ 15.7 இப்போ நான் இது வரைக்கும் தான் வந்து 15.7 வருது. ஓகேவா, ஸோ 15.7 வந்தோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நேராக 15.7 நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த ஸ்கேலை அப்படியே என்ன பண்ணுங்க டவுன் கீழே கொண்டு வந்துடுங்க. இங்கே பாருங்க இந்த 10 12 ஜாயின் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே கொண்டு வாங்க. இங்கே பாருங்க 11 1 ஒரே லைன் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நேராக இதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 2 அதே மாதிரி 2 இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சென்டர்ல இருந்து அப்படியே ஸ்கேல் வந்து பார்த்து, ஓகேவா, நீங்க எடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஹரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட் 7 5 கனெக்ட் பண்ற மாதிரி, நெக்ஸ்ட் 6 கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகேவா, ஸோ ட்ரா பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க ஆல்ரெடி இங்க நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் 6 12 கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு இது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் இல்லையா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணோம். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி நோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கா, சென்டர் பாயிண்ட் நீங்க என்ன குறிச்சுக்கோங்க அப்படின்னா சி. ஓகேவா, சின்னு டினோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ரேடியஸை நீங்க மெஷர் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் இங்க பாருங்க 3யும் நெக்ஸ்ட் நம்ம இங்க நெக்ஸ்ட் ஒரு ஆர்க் கட் பண்ணிருக்கோம். அந்த ஆர்க்கையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா அதை வந்து ஸ்கேலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்க. ஓகேவா, எனக்கு வந்து அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருது அப்படின்னா 1.3 வருது. ஓகேவா, எனக்கு 1.3 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கேல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா, நம்ம சி எங்க நோட் பண்ணிருக்கோமோ ஸோ அங்க இருந்து 1.3 வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற 1.3. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய கால்குலேட்டர்ல 1.3 + 1.3 அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க வந்து எனக்கு நெக்ஸ்ட் 2.6ல வருது. 2.6ல நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது. ஓகேவா, ஸோ 2.6ல நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது. திரும்ப நம்ம 1.3 ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப எனக்கு இங்க வந்து 3.9 வருது. ஓகேவா, 3.9ல மார்க் பண்ணியாச்சு. திரும்ப 3.9க்கு அப்புறம் 1.3 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5.2. ஓகேவா, 5.2 + 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 6.5 வருது. திரும்ப 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 7.8. நெக்ஸ்ட் 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 9.1. நெக்ஸ்ட் 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 10.4. நெக்ஸ்ட் 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 11.77. நெக்ஸ்ட் 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 13. நெக்ஸ்ட் 1.3 ஆட் பண்ணிக்கோங்க 14.3. ஸோ ரிமைனிங் வந்து அந்த பாயிண்ட் தான் வரும். ஓகேவா, 1.3 ஆட் பண்ணீங்கன்னா இந்த 15.6 அந்த இதில் ரேஞ்சில் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். ஸோ C1 இது வந்து நம்ம 12 பார்ட்ஸை நம்ம பிரிக்கணும். ஓகேவா,
C1, C2, C3, C4, C5, C6, C7, C8, C9, C10, C11, C12. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 6 12 நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா, ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்டா கொண்டு வாங்க. கொண்டு வந்து C1ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C2 கொண்டு வந்துருங்க, ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C3 கொண்டு வந்துருங்க, ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C4 கொண்டு வந்துக்கோங்க, ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C5 ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C6 ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C7, நெக்ஸ்ட் C8, நெக்ஸ்ட் C9, நெக்ஸ்ட் C10, நெக்ஸ்ட் C11, நெக்ஸ்ட் C12. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ரப் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற பார்ட்டை நீங்கள் ரப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துட்டு உங்களுடைய ரேடியஸ், ஓகேவா, ரேடியஸ் எவ்வளோ வரும், இப்போ நமக்கு 5 அப்படின்னா எவ்வளோ வந்துருக்கணும், நமக்கு 2.5 வருமா, ஸோ அந்த 2.5 நீங்கள் என்ன பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் C1ல வச்சு, ஓகேவா, அந்த C1 அப்போ C1ல வச்சு இந்த ஃபர்ஸ்ட் லைன் போகுதா, ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். C1ல வச்சு மெஷர்மெண்ட் மாறிடுச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் ரேடியஸை மெஷர் பண்ணிட்டேன். C1ல வச்சு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைனை கட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லைன் கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லைனை கட் பண்ணிருக்கேனா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், C2 வச்சு என்ன பண்ணணும், செகண்ட் லைனை கட் பண்ணணும். நெக்ஸ்ட் C3 வச்சு உங்களுக்கு தேர்ட் லைன், உங்க எந்த லைன் பார்த்துக்கோங்க. ஓகேவா, C4ல வச்சு ஃபோர்த் லைன். ஓகேவா, C5 வச்சு ஃபோர்த் லைன், அப்போ இது ஃபிஃப்த் லைன். ஓகேவா, நெக்ஸ்ட் C6 வச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த லைன்ல வந்து மார்க் ஆகணும். ஓகேவா, நெக்ஸ்ட் C7ல வச்சு திரும்ப என்ன பண்ணணும், டவுன் கொண்டு வந்துடணும், டவுன். ஓகேவா, டவுன். நெக்ஸ்ட் C8 வந்து அப்படியே இது இந்த கோட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற ஹரிசாண்டல் கோடு. நெக்ஸ்ட் C9 நெக்ஸ்ட் இந்த கோட்ல போடணும், இந்த கோட்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் C10, நெக்ஸ்ட் C11, நெக்ஸ்ட் C12 நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் கட் ஆயிருக்குதோ, ஸோ கட் ஆயிருக்கிறதுக்கு நம்ம ஒரு நேமிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ P1, நெக்ஸ்ட் இங்கே எனக்கு கட் ஆயிருக்குது P2, நெக்ஸ்ட் எனக்கு தேர்ட் லைன் எங்கே கட் ஆயிருக்குது P3, நெக்ஸ்ட் இதுக்கு பேர் P4, நெக்ஸ்ட் இங்கே கட் ஆயிருக்குது P5, நெக்ஸ்ட் இங்கே தான் கட் ஆயிருக்குது. ஓகேவா, P6, நெக்ஸ்ட் இங்கே கட் ஆயிருக்குது P7, நெக்ஸ்ட் இங்கே கட் ஆயிருக்குது P8, நெக்ஸ்ட் இங்கே கட் ஆயிருக்குது P9, நெக்ஸ்ட் இங்கே கட் ஆயிருக்குது P10, நெக்ஸ்ட் இங்கே P11, இங்கே P12. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை லைட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து ஜாயின் பண்ணுங்கன்னா இந்த P1லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. P3 ஜாயின் பண்ணிட்டேன், P4, P5, இந்த P6 இதில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் P6, P7, P8, P9, P10, P11, P12. ஓகேவா, நம்ம எக்ஸாக்ட் ஓரளவுக்கு நம்ம பென்சில் வச்சு லைட்டாக ட்ரா பண்ணிருக்கோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம லைட்டாக அப்படி டார்க் பண்ணிக்கோம். ஸோ நல்லா லைட்டாக நீங்கள் நல்லா கரெக்டாக நீங்கள் லைட்டாக கர்வ் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ லைட்டாக வரையும் போதே நீங்கள் நல்லா கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட், இது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் நம்ம டேஞ்சன்ட் வரையணும், நார்மல் வரையணும் நமக்கு கொடுக்குறேன். ஓகேவா, அதனால நீங்கள் உங்களுடைய எங்கே இஷ்டம் தான். ஓகேவா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் P7ல நான் எடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ P7ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு அந்த லைன்ல டச் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து டேஞ்சன்ட் வரையும் போது இந்த சர்க்கிளுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக டேஞ்சன்ட் எப்படி வரைவீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே தான் டேஞ்சன்ட் வரையணும். ஓகேவா, இப்போ சர்க்கிள் இருக்குது, இது ஒரு கர்வ் மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி உள்ள டேஞ்சன்ட் இது வரையக்கூடாது, இதுதான் நமக்கு கரெக்ட். ஓகேவா, ஸோ அது அப்போ அதுதான் இப்போ நம்ம வரைய போகிறோம்.
ஸோ இது எப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஓகேவா. ஸோ இந்த P7 என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இதில் டச் ஆகிற மாதிரி ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டேன், ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இது நம்ம டேஞ்சன்ட் கொடுக்குறோம். ஸோ T டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், உங்களுடைய ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொடெக்டர் வச்சுட்டு எங்கே 90 வருதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு இங்கே 90 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த லைன் வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகுற மாதிரி, இந்த பாயிண்ட் ஓகேவா. ஸோ இது ஜாயின் ஆகுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் கீழே கூட நீங்கள் கொண்டு போயிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் என் டேஷ், இது வந்து என், ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம வேற என்னெல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் த சென்டர். இப்போ நம்ம சென்டர்ல இருந்து இதை நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்க, அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரெக்டாக 12 இந்த லைன், இந்த வெர்டிகல் லைன் ஒரு கோடு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுக்கு நேராக தான் அந்த கோடு போட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த ஆரோ மார்க் நம்ம போடணும், ஓகேவா. ஸோ கோடு போடாமல் நீங்களா சும்மா அதுவும் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுட்டு நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ வந்துருக்குது, 157, ஓகேவா. 157.07. இங்கே சென்டிமீட்டர் உள்ளதை இங்கே வரைஞ்சிடக்கூடாது, ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த சர்க்கிளுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்களா, அப்போ என்ன பண்ணுங்க, சியிலிருந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 12 இருந்து என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு லைட்டாக ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வெர்டிக்கல்ல இருந்தே கொண்டு வந்துருங்க, ஓகேவா. ஸோ இந்த வெர்டிக்கல்ல இருந்து கொண்டு ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆரோ மார்க்கை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி போடணும்னா, டயாமீட்டர் தான் நான் ஃபர்ஸ்ட், ஸோ டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் அதனுடைய வேல்யூ போடணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வேற இது வந்து எப்படி சுத்துது, இது இப்படியே சுத்தி போகுது. இது என்ன பண்ணுது, இப்படி இந்த இது வந்து இப்படி சுத்தி இங்க வருது, ஓகேவா. ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும், நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே வந்து இது என்னது, இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம நீங்க எப்பவுமே போடுற மாதிரி T dash is equal to tangent. நெக்ஸ்ட் நீங்க என்ன வருவீங்க, N dash is equal to normal. அதெல்லாம் நீங்க வந்து இது கண்டிப்பா இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் N dash normal. நெக்ஸ்ட் என்ன வரைவீங்க, ஸ்கேல் எழுதுவீங்களா, ஸ்கேல் 1:1. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே வச்சு வரைகிறோம், அதனால 1:1 நான் எழுதிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆல் டைமென்ஷன்ஸ். எப்பவுமே எழுதுறது ஸ்டெப் தான் இது. ஆல் டைமென்ஷன் RE அதை நீங்க மென்ஷன் பண்ணணும், ஓகேவா. ஸோ இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சென்டர்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். எப்படி சைக்ளாய்டு, சாரி, ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.